Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தடவையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸ் ஸ்டாஃப்ட்ட கன்ஃபார்மாக எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரிப்பேர் பண்ண கொஷினு. ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து சொன்னக்கூடிய ஒரு 2-3 ஸ்டாஃப்ட்ட கேட்டுட்டு அதில் அவங்க கொடுத்ததில் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, எந்தெந்த யூனிட் வந்து இம்பார்ட்டனோ அது எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 1 to 6 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆஃப் இயர்லி மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கிறப்போ இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க போட்டு பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பயாலஜிக்கு இதுக்கு எல்லாமே முக்கியமான கொஷின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மேக்ஸுக்கு இதற்கு முன்னாடி நடந்த குவார்ட்டர்லி கொஷின் அப்புறம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருப்போம், அதுக்கடுத்து ப்ளூ கலர் கொடுத்துருப்போம். இந்த ரெட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு, சரிங்களா? எங்கெங்கெல்லாம் ரெட்டு கொடுத்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. க்ரீனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். அதுக்கடுத்து 6 அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது பப்ளிக் எக்ஸாம் ப்ளஸ் வந்து நமக்கு குவார்ட்டர்லி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடிய கொஷினு கேட்ட கொஷின். க்ரீன் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ ப்ளூ கலர் வந்து ஒரு டைம் ஆர் 2 times வந்து என்னது கேட்டது, சரிங்களா? அது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், சரிங்களா? எக்ஸசைஸ் சம்மும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து எக்ஸாம்பிள் சம் எது ஏதோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ சாப்டர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது 5 மார்க்கு, செகண்ட் பாக்ஸில் இருக்கிறது வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஸோ பிடிஎஃபாக வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இதை வந்து பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கடுத்து எக்ஸசைஸ் சம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். க்ரீனில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? க்ரீன் அண்ட் ப்ளூவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது கொடுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸில் ரெட்டில் கொடுத்துருக்கிறதும் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2.6, 7 and 8 அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸு. ஸோ அதை வந்து எக்ஸசைஸு, ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாம்பிள் சம் அதையும் நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்மு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் கொஷின் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. இது வந்து எக்ஸாம்பிள் கொஷினு. ஸோ எக்ஸாம்பிள் சாப்டர் 3க்கு வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க, அல்லது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, புக் எடுத்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 5 இதில் பார்த்தீங்கன்னா 5.1, 5.2 அதுக்கடுத்து 5.3 இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. ஸோ அது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 6, சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 6 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.1, 6.2, 6.7 இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேயும் க்ரீன் அண்டு ப்ளூவில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, சரிங்களா? க்ரீன் அண்டு ப்ளூ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்டரியாக மீதி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷினு. ஸோ சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஷின் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதே போல் இது வந்து சாப்டர் 5 இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஏன்னா பிடிஎஃப் வந்து அதிகமாக ஷேர் பண்ண முடியல, நமக்கு ட்ரைவ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதனால். ஸோ சாப்டர் 4 இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3 இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷினு. அதுக்கடுத்து இது வந்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம், சரிங்களா? இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டாஃப்டே கேட்டது தான், சரிங்களா? நமக்கும் மேக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. மேக்ஸ் ஸ்டாஃப்ட்டை கேட்டு அவங்க மார்க் பண்ணி கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மினிமம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். தமிழ், இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். டாப் 20
2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.